யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். மே 18, 2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைஞ்சது. இதன் காரணமாக நமக்கு வந்து என்ன மாதிரி பலன்கள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுடைய அமர்வு 9வது வீட்டுக்கு கிடச்சிருக்கு. அதாவது 9வது வீட்டுக்கு வந்து உட்காந்த ராகு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம், இந்த இடத்துல ராகுவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த தந்தைகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரிவர கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பா பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் அப்படியே பிள்ளைக்கு அதை மாற்றி கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் சார்ந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நமக்கு பாக பிரிவினைகள்லாம் நல்லதனமாக வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாராத லாபங்கள் வரத்துக்கான சூழ்நிலைகள் உண்டு. பாக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண ரீதியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு எதிர்பார்த்த மாதிரி வரத்துக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். உறவு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவுகளில் சின்ன சின்ன சலசலப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெகட்டிவான ஒரு கிரகம் தான் ராகு. ராகு எந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளில் சின்ன சின்ன சலசலப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ பேச்சில் ரொம்ப சுதாரிப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 8ஆம் இடத்துல வந்து அதோட பார்வையும் விழற காரணத்தினால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது நமக்கு ஏதாவது ஒரு உடலில் உபாதைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கலான்னு தள்ளி போடவே போடாதீங்க. உடனுக்குடன் சரி பண்ணிக்கோங்க. என்னைக்கோப்பட்ட சின்ன காயமாக இருந்தாலும் அதை உடனே என்னென்னு சரி பண்ணிக்கோங்க. அது நாட்பட்ட புண்ணாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சாப்பிட்ட பொருள் செரிமானமாகாத மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதையும் என்னென்னு உடனே வந்து நீங்கள் மருத்துவர் அணுகி சரிப்படுத்திக்கோங்க. ஏன்னா 9ஆம் வீட்டில் உட்காரக்கூடிய ராகு 8ஆம் இடத்தையும் பார்வையிடுற காரணத்தினால உடல் உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண ரீதியான முன்னேற்றங்கள் ஆஸ் யூஷுவல் ராகு உட்கார்ந்தாலே பணம் அப்படின்றது நிச்சயம் வந்தே தீரும். ஆனால் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் சின்ன தாக்கத்தை ஏற்படுத்திட்டு பொருள் சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அதுதான் இந்த நெகட்டிவான கிரகங்கள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால் ராகு வந்துட்டாவே முதல்ல பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, பேச்சு டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த டைமுக்கு வரேன் அந்த டைமுக்கு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஷெட்யூல்டும் போடாதீங்க. உங்களால் உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நேரம் காலம் நம்ம சொன்னோன்னா அதை காப்பாற்றுற மாதிரியான சூழ்நிலையில் நம்ம இருக்க மாட்டோம். அது கால தாமதம் அப்படின்றது இழுத்து இழுத்து கொடுத்துரும். ராகுன்னு வந்தாலே சொல்ல நம்ம காப்பாற்றவே முடியாது. நம்ம எந்த விஷயத்துக்காக பிளான் பண்ணாலும் அது முன்ன பின்ன நடக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டே இருக்கும். அதனால் உஷாராக தான் எதுவுமே பேசணும். எது பேசினாலும் கொஞ்சம் சுதாரிப்பாக பேசுங்க. பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். எப்போன்னாக்கா கண்டிப்பாக பண்ணுவேன், முன்ன பின்ன ஆகும் ஆனால் பண்ணுறேன், இந்த மாதிரியே வாக்குறுதிகளை கொடுங்க. கரெக்டாக பக்காவாக ஒரு டைமை போட்டு சொல்லவே சொல்லாதீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஏதாவது கருத்து முரண்பாடுகள், பேச்சில் ஏதாவது ஒரு வன்மங்கள் தெரிகிற மாதிரி இருந்தால் கூட உடனே ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி அதை வச்சு ஒரு சண்டையெல்லாம் போடாதீங்க. இந்த டாக் எனக்கு பிடிக்கல, இப்போ இதை நிறுத்திக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லிவிட்டு அதிலேருந்து வெளியே வாங்க. ஏன்னா பேச ஆரம்பித்தோன்னா உறவுகளில் விரிசல் வர அளவுக்கு போயிடும். பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஷார்ப்பாக போகாமல் சின்ன சின்னதாக முடிச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அட்வைஸாக இருக்கும். ஏன்னா பித்ருஸ்தானத்தில் வந்து நமக்கு இந்த ராகுடைய அமர்வு இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதம் கண்டிப்பான முறையில் வரும். பணம் சம்மந்தப்பட்ட வாக்குவாதமே வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்ததாக 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்துல வந்து ராகுடைய பார்வை விடுற காரணத்தினால புத்திர பாக்கியங்கள் சின்ன சின்ன தடைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், இந்த ராகு வந்து 5ஆம் வீட்டை பார்க்குது அப்படின்னு சொன்னாலோ 5ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலோ புத்திர பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பான முறையில் வரும். ஏன்னா பாம்பு கிரகம் அப்படின்ற காரணத்தினால அது வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை தடை செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆல்ரெடி நாங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாகி இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், இல்லைனா வீட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க மாசமாக இருக்காங்கன்னா அவங்கள வெளியூருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ரக்ஷையோடு கூட்டிகிட்டு போவோங்க. மேக்சிமம் பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். எப்பயுமே ராகு கேது பயிற்சிகள் நடக்கிற சமயத்தில் அதிகபட்ச பயணங்களை தவிர்த்துக்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதை ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் மெதுவாக தான் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும்.
ராகு வர்றதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகியிருந்தால் பிரச்சனை இல்லை. ராகு வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வேணும் அப்படின்னா பொறுமையாக காத்துருங்க. ஒரு 3-4 மாதம் ஆகட்டும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுறதன் மூலமாக, அதாவது டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் பொறுமையாக நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். வேகமாக எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஸோ மருந்து மாத்திரைகள் மூலமாக நாங்கள் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, அதுக்காக ஸ்ட்ரென்த்துக்கு மாத்திரை சாப்பிட்றோன்னா, இப்படி ஏதாவது ஒரு மருத்துவத்தை நீங்கள் கையாளுற பட்சத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைச்சே தீரும். அதையும் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் ரீதியான விஷயங்கள் 5வது ஸ்தானம்னு சொன்னாலே பூர்வ புண்ணியம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா போகும் அப்படின்னு சொல்லுவோம். படிக்கிற குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக படிங்க. ராகுவோட பார்வை இருக்கிறதுனால விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் படிப்போட முக்கியத்துவத்தை பெரியவங்க உட்காந்து சொல்லிக் கொடுங்க. அடுத்ததாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள் வரலாம். அது வந்து இன்றைக்கி லீவ் போட்டுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு போஸ்ட்பான் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற விஷயங்களை தள்ளி மட்டும் போடவே போடாதீங்க. காலதாமதம் செய்கிறது தான் நம்மளோட பேரை கெடுத்து விட்டுடும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயங்கள், பண ரீதியான முன்னேற்றங்கள் வரத்துக்கான காலம் ரொம்ப நல்லாவே இருக்குது. பேர் கெட்டு போகிறதுக்கான காலமாகத்தான் வந்து இந்த ராகு செஞ்சு கொடுத்துரும். அதனால் எந்தெந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நமக்கு பாதிப்புகள் இல்லைன்னு பார்த்து சுதாரிப்பாக நடந்துக்கணும். நிஜமாகவே வந்து ராகு கேது பயிற்சிகள் வந்தால் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான். கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணிட்டாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அலர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் போயிட்டே இருக்கும். இல்லை நான் பார்த்துக்கிறேன்னா தேவையில்லாமல் பேருக்கு எடுத்து விட்டுரும். அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ராகுவோட பார்வை ராசியவே பார்க்குது. மிதுன ராசிக்கு 1ஆம் வீடு சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் அதிகார தோரணையாக பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். இது நாள் வரைக்கும் ரொம்ப சாஃப்டான மனுஷங்க தான், என்னன்னு தெரியல திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எது கேட்டாலும் ரொம்ப அதிகாரமாக பேசுகிறாங்க, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க, நக்கலாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் நமக்கு வர்றதுக்கான சூழ்நிலையை ராகுவோட பார்வை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றதை நீங்கள் இன்னொரு தடவை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. இது ராகுவோடைய தன்மை எப்பெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் திமிராக நடக்கிற மாதிரியாக ஆப்போசிட்டில் தெரியும். நம்ம நார்மலாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்மக்கிட்ட வரக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வெளியாளுங்களுக்கு மட்டும்தானே புரியும். அதனால் நான் கரெக்டாக இருக்கேனான்னு வீட்டுக்குள்ளே இருக்கவங்ககிட்டயே கேட்டு சரிப்படுத்திக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணம் கொண்ட உங்களை சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு எடுத்து விடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். நினைக்கலாம் என்ன நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பேருக்கு எடுத்துருவோன்ற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு. ராகு கேது வந்தாலேங்க கேது வந்து ஞானத்தை கொடுத்துரும். ராகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளையே வந்து தலைகீழே புரட்டி போட்டுரும். பண ரீதியாக நிறைய முன்னேற்றத்தை கொடுத்துரும். திமிரு ஜாஸ்தியாக வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அது மாதிரியாக வரும்போது பின்னாடி நம்மளை கொஞ்சம் எப்படி பேசுவாங்க, நம்ம நார்மலாக பழகிட்டு இருக்கும்போது மக்கள் பேசுகிறதுக்கும் இப்போ நம்ம வந்து பணங்காசோடு இருந்து கொஞ்சம் திமிராக மாறும்போது நம்மளை பற்றி எந்த மாதிரியான ஒப்பீனியன் வெளியே வைப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. இது மட்டும்தான், பெரிய அளவில் பாதிப்புகள்லாம் சொல்ல முடியாது. வாகனங்களில் போகும்போது ரொம்ப உஷாராக போங்க. அதிக வேகமாக போகிற ஒரு விஷயத்தை மாற்றிக்கோங்க. இப்போ மிதுன ராசியில் கோச்சார குருவும் இருக்கிற காரணத்தினால ஆண்கள்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையீடு பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டோடு முடிச்சுக்கோங்க. பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போய் பேசுகிறீங்கன்னா அவங்க வேலைகள் சம்மந்தப்பட்ட கான்வர்சேஷனில் தலையிடாதீங்க. அவங்களோட பர்சனல் பற்றி பேசாதீங்க. எப்பயுமே ராகு குரு சேர்ந்தாவே அந்த யோகமே வேறு மாதிரியாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை சிண்டு முடிகிற மாதிரியான ஒரு வேலையெல்லாம் காட்சி கொடுத்துரும். கலகங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கேட்கணும், இதுதான் பேசணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட உடல் நலம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி சாப்பிட்றது செரிக்காமல் போகுதா, உப்பசமாக இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகி அதற்கான மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க. ஏன்னா ராசியில் ராகு உட்காருது அப்படின்ற பட்சத்தில் குருவும் உட்கார்ந்துருக்கு இல்லையா, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் உஷாராக நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதிகபட்சமாக சிற்றுண்டிகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செரிமான பிரச்சனைகள் வரும். இந்த குரு ராகு சேர்க்கை இருக்கிற காரணத்தினால உணவில் ரொம்ப முக்கியமாக கட்டுப்பாடுகள் தேவை. அடுத்து கேது பயிற்சி பார்த்துடலாம்.
கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டிலேருந்து இப்போ 3வது வீட்டுக்கு பெயர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. 3ஆம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்துல வந்த கேது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, தடையாகவே போய்கிட்டு இருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை வெளிநாடு போகிறதுக்கான விஷயமாக இருக்கலாம், இல்லைனா புதிய தொழில் தொடங்கிறதுக்கான விஷயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்த விஷயங்கள் இந்த சமயத்தில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். கேது வந்து உட்காருது அப்படின்னு சொன்னாலே திடமான ஒரு மைண்ட் செட் வந்துடும் உங்களுக்கு. அடிக்கடி மனசை மாற்றிக்கிட்டு போகிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கிறதுக்கு முடியும். ரொம்ப தெளிவாக யோசிப்பீங்க, கண்ணியமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சு மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்காது. காத்திரமாக பேசுவீங்க. பேச்சில் ஒரு தெளிவு, ஞானம் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். கூட பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஸோ நிதானமாக இருங்க. எல்லாருடைய ஆதரவும் இருக்குது. வேலைகளில் நல்ல முயற்சி, நல்ல வெற்றி கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதாவது 3வது வீட்டில் உட்காந்த கேது 2ஆம் வீட்டையும் பார்வையிடுற காரணத்தினால நமக்கு வந்து குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம், இந்த 2ஆம் வீட்டில் வந்து நம்ம கேதுவுடைய பார்வை விழுற காரணத்தினால பண ரீதியான விஷயங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையே கையாளுங்க. பணமெல்லாம் கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனாலும் எளிமையாக இருக்கிறது தான் கேதுவுக்கெல்லாம் பிடிக்கும். ஸோ பணத்தை வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலான்னு யோசிங்க. ரொம்ப லக்ஸுரியாக தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா பணமெல்லாம் ஓடி போயிடும். நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம், நகை வாங்கி வைக்கலாம், இடம் வாங்கி போடலாம். இந்த மாதிரி அசட்டாக வாங்கி போட்டிங்கன்னா கையில் எதுவும் இருக்காது. நம்ம கையில் பணம் வச்சுட்டு இருந்தால் கேதுவுக்கு பிடிக்காது. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு விரக்தியாக ஒரு ஞானவானாக தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். ஞானத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறதும் இந்த மாதிரி இல்லற வாழ்க்கைகளில் கொஞ்சம் சற்று விரக்தியாக போய்கிட்டே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கேதுவை வந்து நிம்மதியாக வச்சுக்க முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும்னா நமக்கு வர்ற பணங்கள் எல்லாத்தையும் எப்படியெல்லாம் வந்து அதை சரி பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தில் போட்டு வச்சிடணும், இல்லை பேங்க்கில் போட்டு டெபாசிட் பண்ணுறங்க, கையில் எடுக்கவே எடுக்காத மாதிரி இப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் கையில் எப்பயுமே பணம் இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. தேவையானதுக்கு மட்டும் பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கோங்க. பெருசாக லக்ஸுரியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு இந்த 1.5 வருஷத்துக்கு பிளான் பண்ணாதீங்க. இந்த 1.5 வருஷத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா காசு விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அதுலேயும் இவ்வளவு தான் நான் போடுவேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டு தான் வேலைக்காக அப்படின்னு மேலே மேலே போட்டுக்கிட்டே இருந்தால் வாங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பணம் வந்து காற்றுல கரையிற மாதிரி போயிட்டே இருக்கும். எதுவுமே ஒரு கட்டுப்பாடு, ஒரு திட்டமிடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிக்கோங்க. ராகு கேது பயிற்சிகள் நடந்தாலே எந்த ஒரு விஷயமும் கட்டுக்குள்ளே அடங்குற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்காது. அந்த காரணத்துக்காக தான் நீங்கள் பண விஷயமாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியமாக வேணும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டுக்கு கேதுவுடைய பார்வை கிடைக்குது. நமக்கு வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா? மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து கேது பார்வை விடுறதுனால லாபங்கள் நமக்கு என்ன லாபம் வரணுமோ அது கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த பெரிய தடையும்லாம் வராது. அந்த லாபம் உடனே வருதான்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது வந்து ஒரு 3ஆக பிரிச்சுக்கோங்க. 1.5 வருஷம்னா 3 6 மாதங்களாக பிரிச்சுக்கோங்க. 6 மாதம், 2வது 6 மாதம், 3வது 6 மாதம், ஏதாவது ஒரு 6 மாதத்தில் ரொம்ப பீக்கில் பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மீதம் இருக்கக்கூடிய 2-6 மாதத்தில் ஆவரேஜாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்மளுடைய நட்சத்திர பாதங்கள் வாரியாக முன்ன பின்ன நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுத்து தான். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் சனியை தவிர்த்து மீதி ஏதாவது கிரகங்கள் உட்காந்துருக்குனாக்கா கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் மந்த நிலையை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மேஷ ராசியில் உங்களுக்கு வந்து சனி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியா இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வரவே வராதுன்னு நினைக்காதீங்க. இந்த 1.5 வருஷத்தில் வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்துடும். முன்ன பின்ன ஆகும், அவ்வளவுதான். பொருள் ரீதியான விஷயங்கள் எல்லாமே ராகுவோட பார்வை படுறதுனாலே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். இது வந்து கேதுன்னு சொன்னாலே விரக்தியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மனத்தெளிவு, பட்ட காயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு நான் ஒரு பக்குவமாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பக்குவப்படுத்துறதுக்காக வரக்கூடிய கிரகம் தான் கேது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து கேதுவுடைய பார்வை 7ஆம் வீடான கலத்திரஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் வந்து விழுது. ஸோ கலத்திரஸ்தானத்தில் வந்து கேதுவோட பார்வை விழுற காரணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த தேவையில்லாத சலசலப்புகள் தீரும். கேது பார்வை வர்றதுனாலேயே நான் ஒன்றும் யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாகவே மிதுன ராசிக்காரங்க நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய மனுஷங்க தான். இருந்தாலும் இந்த தடவை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விட்டு கொடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டெப்பு இறங்கி போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. டிவோர்ஸ் வரைக்கும் போன விஷயங்கள் எல்லாம் கூட மாறி திரும்பவும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். 7வது வீட்டில் வந்த கேது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் ஒற்றுமையை ரொம்ப பலப்படுத்தி கொடுத்துட்டு போகும். ஸோ இது நாள் வரைக்கும் வேண்டாம், இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி போன நபர்களாக இருந்தாலுமே திரும்பவும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம பணம் போடுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட பணம் போடுறதுக்கான முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க. வாய்ப்புகள் நல்லா உருவாகும். அதாவது உழைப்பு ஜாஸ்தி போடக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக வரதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இந்த ராகு கேது பயிற்சிகள் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை உங்களை பக்குவப்படுத்தி பலமான சப்போர்ட்டையும் கொடுத்து சின்ன சின்ன உபாதைகளும் கொடுத்து அதாவது பலதரப்பட்ட விஷயங்களையும் உங்களை கற்றுக் கொடுத்துட்டு போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. எந்த விஷயம் செஞ்சாலும் 1க்கு 10 தடவை யோசித்து தான் செய்யணும். டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுக்காதீங்க, டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடாதீங்க. இதுதான் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அட்வைஸாக இருக்க போகுது. அடுத்து பரிகாரம். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள். ஹனுமன் வழிபாடு பண்ணுறது, ஹனுமன் சாலிசா வீட்டில் போட்டு கேட்குறது, இது சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தாலே பல தடைகள் விலகிறத கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ந்து பண்ணுங்கள். காக்காவுக்கு உணவு கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் உணவுகள் கொடுங்க. வஸ்திரம் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. இந்த உதவிகள் செய்கிற பட்சத்திலேயே பல நன்மைகள் உங்களை அடையும். இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.